தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சட்டமன்றத்தில் நுழைய போகும் சீமான் தம்பிகள் இதை ஏற்றுக்கொள்வார்களா எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம விரிவாக காண இருக்கோம். சமீபத்தில் நிறைய இடங்களில் கட்சியிலிருந்து எம்எல்ஏ ஆன பிறகு அதிமுகவிலிருந்து விலகி அவர்கள் தாவேகாவில் இணைந்தாங்க. அதற்கு எக்கச்சக்க காரணங்கள் சொன்னாங்க. அது எல்லாம் தேவையற்றது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். இருந்தாலும் கூட இப்போ வம்படியாக அந்த இடத்துல ஒரு இடைத்தேர்தல் திணிக்கப்படுகிறது. இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி என்ன முன்னெடுக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு மிகப்பெரிய சரிவை சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிறது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் அது தற்காலிகமானது, அதனை கடந்து நாங்கள் வெல்வோம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க தமிழ் தேசியவாதிகள். அந்த வகையில் அண்ணன் சீமான் அவர்களை இந்த இடைத்தேர்தலில் பொது வேட்பாளராக நிறுத்தணும் அப்படிங்கிற செய்தி தொடர்ச்சி வந்த வண்ணம் இருந்தது. ஆனால் யாரும் அதை பெரும் அளவுக்கு ஆதரவு தெரிவிப்பதோ இல்லை அதிகாரப்பூர்வமாகவும் வரல. ஆனால் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா சற்று முன் புதிய தலைமுறை ஊடகத்தில் இந்த விஷயத்தை பதிவு செய்திருக்காங்க. சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுக உள்ளிட்ட பல கட்சிகளுடைய ஆதரவோடு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை பொது வேட்பாளராக நம்ம அறிவிச்சிட்டு களம் கண்டு அவரை வெற்றி பெற வைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவர் சட்டமன்றத்திற்குள் வந்தால் இந்த அணில்களின் ஆட்டம் வேறு மாதிரி இருக்கும், அவர்கள் கதிகலங்கி போவார்கள்ங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஏன்னு கேட்டால் திமுக அதிமுக முழுக்க முழுக்க ஊழல் சார்ந்த கட்சிகள், அவங்களால பல விஷயங்களை எதிர்த்து பேச முடியாது. ஆனால் நாம் தமிழர் கட்சி உண்மையிலே விஜய் அவர்கள் கூறுவது போல ஒரு தூய சக்தி. அதனால் எந்த கேள்வியாக இருந்தாலும் பதில் சொல்ல முடியாத அளவிற்கு அவர்களை அம்பலப்படுத்துவதில் அண்ணன் சீமானை மிஞ்ச யாரும் கிடையாது அப்படிங்கிறது தான் அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகிறது. காரைக்குடியில் போட்டியிட்ட அண்ணன் சீமான் அவர்கள் இம்முறை அம்பாசமுத்திரத்தில் போட்டியிடுவார் அப்படின்னு அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இது குறித்து சிவசங்கரனிடம் கேள்வி கேட்கும்போது, ஒருவேளை அப்படி நடந்தால் உடனடியாக அண்ணன் சீமான் அவர்களுக்காக இன்னும் பல மடங்கு வேலை செய்வேன் அப்படிங்கிறத பதிவு செய்திருந்தார். இந்த நிகழ்வில் ஒரே ஒரு குறுக்கீடு மட்டும்தான், திமுக அதிமுக அவர்களும் நமக்கு ஆதரவு தருவது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா, அல்லது அண்ணன் சீமான் அவர்கள் எப்பொழுதும் போல இவர்கள் வேண்டாம், நமக்கு விழுந்த ஓட்டு குறைவான ஓட்டாக இருந்தாலும் கூட அது விலை மதிப்பற்றது அப்படிங்கிற அந்த பாலிசியோட செல்வாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்க அனைத்து தமிழ் தேசியவாதிகளும் கட்சியின் உறவுகள் பொதுமக்கள் அனைவருக்கும் உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? அண்ணன் சீமான் அவர்கள் பொது வேட்பாளராக நிற்கணுமா? நிச்சயம் அப்படி நின்னால் அவர் வெற்றி பெறுவாருங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட வெற்றி தேவையா அல்லது தனித்து களம் காண்பது சரியான நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க.